பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தேவ வார்த்தை, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். யோவான் 15:18. ஹல்லேலூயா. உலகம் உங்களை பகைக்கிறதா? ஹல்லேலூயா. நான் கம்ப்யூட்டர் கற்றுட்டு இருக்கிற டைமில் நான் என்னோட கம்பெனி ஒர்க் முடியறதுக்கே 4:30 இல்லை 5:30 ஆகிடும். அது போக நான் அங்கே போயிட்டு கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 7:30 இல்லை 8 o'clock ஆகிடும். மற்றபடி ஒரு டைமில் வீட்டில் வேலை இருக்கும், ஒரு டைம் வீட்டில் வேலை இருக்காது. நான் படுக்கிறதுக்கு மேக்ஸிமம் 9:30 இல்லை 10 அந்த மாதிரி ஆகிடும். மார்னிங் 3 o'clock தான் என்னுடைய ஜெப நேரம். அந்த மாதிரி ஜெபிச்சுட்டு இருந்த டைமில் அது ரொம்ப ஹீட்டான டைம், அதாவது ரொம்ப வெப்பமான டைம். அந்த டைம் அப்போது அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆகி போயிட்டு கண்ணெலாம் ரெட் ஆகிடும். நான் கம்பெனி முடிச்சுட்டு வரும்போதே என் கண்ணெலாம் ரெட்டாக தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன உங்கள் கண் இவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஹீட்டு. அதே ஹீட்டோடு போயிட்டு சிஸ்டமில் உட்காந்துட்டு திரும்ப நைட்டு மார்னிங் ப்ரேயரு அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஹீட், ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிட்டு கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். எப்போவுமே அதிகமாக கண் எரிச்சலுக்கு நான் என்னவோ பண்ணிகிட்ருப்பேன். அது போக ஸ்டமக் பெயின், வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதவிடாய் பிரச்சனை ரொம்ப டைமில் பிளட் வாமிட்லாம் எனக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஹீட் ஓவராக இருந்திருக்கு. எனக்கு என்ன ஆனாலும் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும், நீ ஜெபிக்கிற காலையில், அதனால தான் உனக்கு இது மாதிரிலாம் ஆகுது, விடிய காலை ஏன் ஜெபிக்கிற, அதனால உனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பாசத்தில் சொல்லுவாங்க. ஸோ எது பண்ணாலும் என்ன ஆனாலும் நான் எங்கிட்ட சொல்லவே மாட்டேன். ஸோ எது சொன்னாலும், இந்த மாதிரி கை வலிக்குதுக்கு எது சொன்னாலும் சரி, ஜெபம் பண்ணுற நீ காலையில், அதான் உனக்கு இது மாதிரிலாம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையான காரியம் என்ன தெரியுமா? நான் ஜெபத்தில் வச்சு தான் பல அதிசயங்களை பெற்றுக்கொண்டேன். எனக்கு இருக்கிற அந்த கண் வலி என்னவா இருக்கட்டும், வயிறு வலி எல்லாமே ஜெபத்தில் தான் நான் வைப்பேன். எனக்கு இது மாதிரி இருக்குது, எனக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தர் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சொல்யூஷனை கொடுத்து, எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் சரி எனக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யும் போது அது அடுத்தவங்களுக்கு பிரியமில்லாதா இருக்கலாம், இல்லை அடுத்தவங்கள பகைக்கிறதா இருக்கலாம், அடுத்தவருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் உலகத்துக்கு அது தப்பாக தெரியலாம் ஒரு சில விஷயங்கள். ஆனால் கர்த்தர் பார்வைக்கு அது சரியானதா தெரிஞ்சா தைரியமாக செய்யுங்க, பயப்படவே பயப்படாதீங்க. தேவனும் இந்த உலகத்தில் வரும்போது எவ்வளோ அதிசயங்களை செஞ்சாரு, எவ்வளோ பேரை குணமாக்குனாரு, செத்து போனவங்களை பிழைக்க வச்சாரு. அவங்கள ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு சிலர் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாங்க, பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் நீ பிசாசு பிடிச்சிருக்கு அதான் நம்மெல்லாம் பண்றேன்னு சொன்னாங்க. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவருக்கே அந்த நிலைமை. அநேக அற்புதம் செய்தவர், மக்களுக்காகவே இருந்தவர், நம்மளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர். இந்த வார்த்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். உலகம் நம்மளை பகைச்சா, கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள் செய்து உலகம் உங்களை பகைச்சா தைரியமா செய்யுங்க. தேவன் உங்களோடு இருந்து அவங்க முன்னாடி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்லி தகப்பனே எசப்பா, அது பகைக்கிறதுக்கு முன்னாகவே தகப்பனே உண்மையும் பகைத்தது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளையும் உலகத்தால் பகைக்கப்பட்டு வேதனைப்பட்டு நல்ல காரியங்கள் செய்தும் உலகம் எங்களை பகைக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய ஆளுகை இறங்கட்டும், உம்முடைய பரிசுத்தம் இறங்கட்டும், உம்முடைய உண்மை இறங்கட்டும் ராஜா. தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே உம்முடைய உண்மை பிசகாது பாதுகாத்து கொண்டீரே, உம்முடைய அன்பு நிலையிருக்க செய்தீரே. இந்த காலை வேளையில் உம்முடைய அன்பிலும் உம்முடைய உண்மையிலும் உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும். இந்த நாளிலையும் யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமீன். God bless you. ஆமீன்.